நம்ம இந்த வீடியோவில் 12th பயாலஜிக்கான ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரிஜினல் கொஸ்டின் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நம்ம பசங்க ஒன்று விடாமல் தவறாமல் முக்கியமாக எல்லாத்தையும் படிச்சிருங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகுதுன்னு கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதனால் மிஸ் பண்ணுறாதீங்க. மெயின் மேட்ரிக் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்பில் குரூப் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ண வந்து போய் ஜாயின் பண்ணுறேங்க. அப்படியே நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கப்பா. இதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தொடர்ந்து போகிறேன் சரிங்களா. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன், அதுக்கு ஆன்சர் செக் பண்ணிங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன்று பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்திடியம் புரோமைடு எந்த தொழில்நுட்ப முறையில் பயன்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் மைசோடோசின் மகரந்த துகளின் அளவு டேஷ் மைக்ரோமீட்டர். தேர்ட் ஒன் கர்நாடகாவின் சிர்சி என்னும் இடத்தில் சூழலை பாதுகாக்கும் மக்களின் இயக்கம் டேஷ். ஃபோர்த் ஒன் பயிர் பெருக்கத்தில் வேகமான முறை என்ன. ஃபிஃப்த் ஒன் ஒரு செல்லில் ஒரு மடிய குரோமோசோமின் எண்ணிக்கை 18 எனில் இரட்டை மோனோசாமி மற்றும் ட்ரைசோமி ஓகேங்களா நிலையில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை என்ன. சிக்ஸ்த் ஒன் வைரஸ் அற்ற தாவரங்கள் டேஷில் இருந்து உருவாக்கப்படுகின்றன. செவன்த் ஒன் கீழ்கண்ட எந்த சூழல் மண்டலம் அதிகப்படியான முதல்நிலை உற்பத்தி திறனை கொண்டுள்ளது ஓகேங்களா. எயித் ஒன் வேர்க்கடலையின் பிறப்பிடம் எங்கு ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஆன்சர் செக் பண்ணி வச்சுங்கப்பா. கொஸ்டினில் பார்த்துட்டேன். ஸோ இதுக்கப்புறம் பொறுத்தவரைக்குமே பிரிவு 2 பா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதேனும் 4 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். 9th ஒன் வந்து போலன் கிட் பற்றி சிறு குறிப்பு வரைக. 10th ஒன் மெண்டலியத்தை மறு ஆய்வு செய்து கண்டறிந்த ஏதேனும் 2 அறிவியல் அறிஞர்களின் பெயர்களை எழுதுக. 11th ஒன் உயிர் தொழில்நுட்பவியலில் பயன்படும் நொதிகள் யாவை. 12th ஒன் விதைப்பந்து என்றால் என்ன. 13th ஒன் தொலை உணரி என்றால் என்ன. 14th ஒன் இயற்கை வேளாண்மையின் வரையை தருக. அடுத்து பிரிவு 3 பா. ஸோ பிரிவு 3 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏதேனும் 3 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கும். வினா எண் 19 மட்டும் பார்த்தீங்கன்னா கட்டாய விடையளிக்கும் சரிங்களா, கம்பல்சரி கொஸ்டின். ஸோ 15th வந்து மெண்டலின் 7 வேறுபட்ட பண்புகளை கூறுக. 16th ஒன் மடியத்தின் முக்கியத்துவங்கள் எவையினும் 3 பட்டியலிடுக. 17th ஒன் PBR 322 ஓகேங்களா பிளாஸ்மிட் என்றால் என்ன. 18th ஒன் ஆற்றல் பிரமிட் எப்பொழுதும் நேரானவை காரணம் கூறு. 19th ஒன் நறுமண பொருட்களின் அரசன் அரிசி யாவை, அவற்றின் பயன்கள் யாவை. ஸோ எந்த ஒரு கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாதீங்க, போய் விட்டுறாமல் எல்லாத்தையும் பக்காவாக படிச்சிருங்க சரிங்களா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து 5 மார்க்ஸ் பாருங்களா. ஸோ 20 வந்து பார்த்தீங்கன்னா தகுந்த படத்துடன் சூழின் அமைப்பை விவரி அல்லது புரோட்டோபிளாஸ்ட் வளர்ப்பில் அடங்கியுள்ள பல்வேறு படிநிலைகளை விவரி ஓகேங்களா. 21 வந்து விலங்குகள் மூலம் கனி மற்றும் விதைகள் பரவுதல் பற்றி குறிப்பிறக அல்லது காடழிப்பின் விளைவுகள் பற்றி விவரி ஓகேங்களா. ஸோ இதுவரை பயோசுவாலஜிப்பா. ஸோ பிரிவு 1 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சூஸில் வந்து ஃபஸ்ட் ஒன் எவ்வகை இனப்பெருக்கத்தில் வேறுபாடுகள் தோன்றும். செகண்ட் ஒன் சுத்தமான குடிநீர் பெறுதல் என்பது நமது அடிப்படை உரிமை. இது இந்திய அரசியலமைப்பில் எந்த பிரிவில் அடங்கியுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா உயிரிய பல்வகைத்தன்மை என்ற வார்த்தையை அறிமுகப்படுத்தியவர் யார். ஃபோர்த் ஒன் சில இயற்பிய செயல்பாடுகள் மூலம் தன்னிலை பேணும் விலங்குகள் டேஷ். ஃபிஃப்த் ஒன் UAA UAG மற்றும் UGA ஆகிய குருடுகளின் கோடான் செயல் பெயர் என்ன. சிக்ஸ்த் ஒன் ஒரு ஈமோஃபிலியா ஆண் ஹோமோசெக்ஸ் மரபு அமைப்பு உடைய சாதாரண பெண்ணை மணக்கிறார். அவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் எவ்வாறு இருக்க சாத்தியக்கூறுகள் உள்ளன ஓகேங்களா. ஓகே இது ஆப்ஷன்ஸ் பார்த்து வச்சிங்கப்பா. ஸோ நெக்ஸ்ட் 7th வந்து கூற்று காரணம். ஸோ கூற்று வந்து பார்த்திங்கன்னா கருக்குழல் தடை என்பது பெண்களில் செய்யப்படும் கருத்தடை அறுவை சிகிச்சை. காரணம் வந்து இது இன்செல் கடத்தப்படுவதை தடுத்து அப்பெண் கருவுறுதலையும் தடுக்கிறது. ஸோ எதுன்னு பார்த்து வச்சிங்கப்பா. 8th வந்து கீழ்கண்டவற்றை பொருத்தி சரியான விடையை காண்க. ஸோ மேட்ச் பார்த்து வச்சிங்க கரெக்டாக ஆன்சர் எதுன்னா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிவு 2 பா. ஸோ 2 மார்க்ஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏது 4 விடையளிக்கும். ஸோ 9th வந்து ஆண் மலட்டுத்தன்மைக்கான காரணங்களை பட்டியலிடுக. 10th ஒன் RNA உலகம் எனப்படுவது யாது. 11th ஒன் முழுமையான வயது கணக்கிடும் முறையிலிருந்து ஒப்பீடு வயது கணக்கிடும் முறையை வேறுபடுத்துக. 12th ஒன் யானைக்கால் நோயை ஏற்படுத்தும் யானைக்கால் புழுவின் அறிவியல் பெயரை எழுதுக. இந்த நோய் எவ்வாறு பரவுகிறது. 13th ஒன் அண்டு செல் படம் வரைந்து பாகங்களை குறிக்கவும். 14th ஒன் தொழில்துறை ஆல்கஹால் என குறிப்பிடப்படுவது யாது, அதன் வேதி சமன்பாட்டை ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எழுதுக ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பிரிவு 3 பா. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 19 வந்து கம்பல்சரி கட்டாய விடையளிக்கவும். 15th ஒன் PCR எந்த நிகழ்வின் மூலம் RNA நகல் பெருக்கத்திற்கு உதவுகிறது, அந்த நிகழ்வினை பற்றிய வேதியியல் செயலை சுருக்கமாக எழுதுக. 16th ஒன்
ஸ்பெர்மியோஜெனிஸ் மற்றும் ஸ்பெர்மடோஜெனிஸ் வேறுபடுத்துக. 17th ஒன் பெர்க்மானின் விதியை வரையறுக்கவும். 18th ஒன் நாம் வெப்பமண்டலங்களிலிருந்து துருவங்களை நோக்கி நகரும்போது உயிரிய பல்வகைத்தன்மையின் பரவல் குறைகிறது ஏன்? 19th ஒன் தாயை இழந்த பச்சிளம் குழந்தைக்கு பசுவின் பால் செரிமான குறைபாடுகளை ஏற்படுத்துவதால் மரபியல் மாற்றப்பட்ட பசு உருவாக்கப்பட்டது. அதன் பெயர் யாது? அதன் பாலில் காணப்படும் புரதத்தின் பெயர் மற்றும் எவ்வளவு அளவு காணப்படுகிறது என்பதை குறியிடுக. ஸோ நெக்ஸ்ட் 5 மார்க்ஸ் பா. ஸோ 20 வந்து பார்த்தீங்கன்னா உயிரிகளில் காணப்படும் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு முறைகளை விவரிக்கும் அல்லது ஒளி மாசுபாட்டினால் ஏற்படும் விளைவுகள் யாவை? 21 பாலிமரேஸ் சங்கிலி வினையை பயன்படுத்தி விரும்பிய மாதிரியில் எவ்வாறு மரபணு பெருக்கம் செய்யப்படுகின்றன அல்லது வேறுபட்ட இன்செல் ஆண் மற்றும் பெண் உயிரிகளை விவரி. ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கிற எல்லா கொஸ்டின் பக்கா படிச்சு வச்சிருக்கேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் உட்பட. ஸோ எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. சந்தேகங்கள் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியாக போகிறோம். எல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. இப்போ ஜாயின் பண்ணுங்க. போய் ஜாயின் பண்ணுறீங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா. மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பை.